அனைவருக்கும் வணக்கம். இவ்வழியில் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 2 தொகுத்தறி மதிப்பீடு 2024, அதாவது கடைசி தேர்வான 2024 23/12/2024 நடைபெற்ற தேர்விற்கான வினாத்தாள் மற்றும் விடை குறிப்பு. இந்த வினாத்தாள் மிகவும் எளிமையான வினாத்தாளாக தான் இருக்குது. இந்த வினாத்தாளில் 60 மதிப்பெண்கள். இந்த வினாத்தாளுக்குரிய விடை குறிப்பை கொடுத்துருக்குறோம். பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்குறோம். தாஜ்மஹால் இந்தியா தெரியும், சீனா பெருஞ்சோர், அந்த மாதிரி எளிமையான பொறுத்துக்க தான். அடுத்தது சரியாக தவறா, நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், நீர்நிலையில் குப்பையை கொட்டலாம், இது மாதிரி மிகவும் எளிதானதாக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக படித்து பார்த்து புரிஞ்சிங்கனாவே விடை எழுதுவது போல தான் இருக்குது. அடுத்து வேறுபட்ட ஒன்றை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நான்குலேயும் ஒன்று வித்தியாசமாக இருக்குது, அதை நம்ம வட்டமிடணும். அடுத்ததாக அந்த கண்டத்தினுடைய சிறப்புகளை கொடுத்துருக்காங்க. அதை வைத்து அந்த கண்டம் எந்த கண்டம் அது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். அந்த கண்டத்தினுடைய சிறப்புகள் 2 கொடுத்துருக்காங்க, அதை வைத்து எந்த கண்டம் எழுதணும். அடுத்து இந்த பத்தியை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் எழுதணும். பத்தியை படித்தாலும் போது ஏற்கனவே நம்ம புத்தகத்தில் இருக்கிறதா ஒரு பத்தியை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீர் ஆவி, அதாவது நீர் சுழற்சியை பற்றிய ஒரு பாரா, அந்த பாரா கேள்வி கேட்டுருக்குறாங்க. அதே தான் அடுத்த 2 நீர் சுழற்சியினுடைய சரியான வகுப்பு அமைப்புகளையும், நீரை சூரியன் சூடாக்குதா என்ன நடக்கும் அப்படின்னா ஆவியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்களும் அதனுடைய கிடைத்த பொருளும் கொடுத்துருக்காங்க. நிறைய பொருள்கள் இருக்குது. ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சியும் எடுத்து நம்ம 1 மற்றும் 2 அல்லது 1 அல்லது 2 தான் எழுதியிருக்கிறோம். அடுத்தாக ஒரு வார்த்தைகள் விடையளிக்க கொடுத்துருக்குறாங்க. நீர்க்கோளம், பனிக்கட்டி, நிலத்தடி நீர், பூமி, ஆறு ஆகியவை தான் இந்த ஒரு வார்த்தைகள் விடையளிக்க உண்டான விடையாக இருக்கும். அடுத்து நீர் பரப்பின் 3, ஏதாவது 3னா ஏரி, குளம், ஓடை. ஏரி நன்னீர் ஏரி, உப்பு நீர் ஏரின்னு 2 வகைப்படும். அடுத்தது நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்து சுருக்கமான விடை கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.